மனநல காப்பகத்திலிருந்து வந்த மீரா மிதுன் பிடிவாரண்டை திரும்ப பெற்ற நீதிமன்றம். நடிகையும் பிக்பாஸ் பிரபலமுமான மீரா மிதுனை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான பிக்பாஸ் தமிழ் சீசன் 3 நிகழ்ச்சிக்கு முன்னாடியே ரோமியோ ஜூலியட், 8 தோட்டாக்கள், தானா சேர்ந்த கூட்டம், போதை ஏறி புத்தி மாறி உள்ளிட்ட ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா எந்த படமும் அவரோட கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தல. இந்த நிலைமையில தான் அவங்களுக்கு பிக் பாஸ் தமிழ் சீசன் 3 ஆதரவு கொடுத்துச்சு. ஆனா அந்த சீசன்ல 34 நாட்கள் மட்டுமே தாக்கு பிடிச்ச நிலைமையில 35வது நாள்ல வெளியேற்றப்பட்டாங்க. இந்த நிலையில தான் அடிக்கடி சர்ச்சைகள்ல சிக்கி வந்த மீரா மிதுன் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பட்டியலினத்தவர்களை குறித்து அவதூறா பேசினதால கைது செய்யப்பட்டாங்க. மீரா மிதுன் மற்றும் அவங்களோட நண்பர் ஷாம் அபிஷேக் மேல சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சாங்க. கைதுக்கு பின்னாடி ஜாமீன்ல விடுவிக்கப்பட்ட மீரா மிதுன் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாம தலைமறைவாயிட்டாங்க. இதையடுத்து அவருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுச்சு. ஆனா அவங்களும் மன அழுத்தம் காரணமா மனநல காப்பகத்துல அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த நிலைமையில தான் அண்மையில நீதிமன்றத்துல ஆஜரான மீரா மிதுனோட உடல்நிலையை கருத்துல கொண்டு அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்ட திரும்ப பெற நீதிமன்றம் முடிவு செஞ்சாங்க. இதுக்காக போலீஸ் தரப்புலையும் கேட்கப்பட்டுச்சு. போலீஸ் தரப்புல ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொன்னதும் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை திரும்ப பெற்றது. ஆனா இப்போ மீரா மிதுன் மனநல காப்பகத்துல தான் இருக்காங்களா, இல்ல நீதிமன்றத்துல ஆஜராக அங்கிருந்து வந்தாங்களா அப்படின்ற தகவல் எதுவுமே வெளியாகல.